Hi, hello and welcome to my channel Charulata Accounts. Class 11 கான final accounts with adjustmentல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது exercise sum number 11. இதுக்கான question இதுதான். From the trial balance of Sumathi and the adjustments, prepare the trading and profit and loss account for the year ended 31st March 2016 and the balance sheet. And they have given certain informations and also adjustments. Adjustments பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 adjustments கொடுத்திருக்காங்க. 6 months interest on loan outstanding. 2 months rent is due from the tenant, monthly rent being 25,000. Salary for the month March 2016, rupees 75 unpaid. Stock on hand on March 31st, 2016, valued at 1030 rupees. So, இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, first number we have to understand what they have asked. So, இங்கே நமக்கு வந்து என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, trading account, profit and loss account and balance sheet. ஸோ நம்ம ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் டோட்டலாக மொத்தமே நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான ஃபார்மேட்டை வி ஹாவ் டு கீப் இட் ரெடி. ட்ரேடிங், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் சைமல்டேனியஸாக எல்லாத்தையும் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சிட்டோம்னா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எது எங்கெங்கே வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்டாக் இது வந்து ஓப்பனிங் ஸ்டாக் நமக்கு தெரியும். இது ட்ரேடிங்கோடைய டெபிட் சைடில் வரணும். பர்ச்சேஸ் ட்ரேடிங்கோடைய டெபிட் சைடு, சேல்ஸ் ட்ரேடிங்கோடைய கிரெடிட் சைடு. 10% லோனுங்கிறது liability, பேலன்ஸ் ஷீட்டில் liability சைடில் வரணும். கேரேஜ் ஆன் பர்ச்சேஸ் ட்ரேடிங் உடைய டெபிட் சைடில் வரணும். ரெண்ட் ஃப்ரம் டெனண்ட் இது வந்து கிரெடிட் சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் அன் இன்கம். இது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் வரணும். யூ நோ வெரி வெல், ட்ரேடிங்கில் வந்து எல்லாமே டைரக்ட் எக்ஸ்பென்சஸை காமிப்போம். P&L எல்லாமே இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸை காமிப்போம். நமக்கு தெரியும் P&L உடைய டெபிட் சைடில் வந்து கிராஸ் லாஸும் எக்ஸ்பென்சஸும் காமிப்போம், ஆல் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸை காமிப்போம். அண்ட் P&L உடைய கிரெடிட் சைடில் கிராஸ் ப்ராஃபிட்டும் ஆல் இன்டைரக்ட் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸை நம்ம காமிப்போம். ஓகே, யூ நோ த ஃபார்மேட் ஃபார் தட், ஆல்ரெடி ஐ ஹவ் டாட் யூ. அண்ட் தென் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனும் இதுவும் வந்து P&L உடைய டெபிட் சைடில் வரணும். இட் இஸ் அ எக்ஸ்பென்ஸ். மிஷினரிங்கிறது ஆசெட், ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் வரும். அண்ட் போஸ்டேஜ் அப்படிங்கிறது இட் இஸ் அன் எக்ஸ்பென்ஸ், இட் இஸ் அன் எக்ஸ்பென்ஸ், ஸோ P&L உடைய டெபிட் சைடில் வரும். சேலரிங்கிறதும் எக்ஸ்பென்ஸ், ஸோ P&L அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் வரும். கமிஷன் ரிசீவ்டு அப்படிங்கிறது இன்கம், ஸோ P&L உடைய கிரெடிட் சைடில் வரும். கேஷ் இன் ஹேண்ட் அப்படிங்கிறது அசட், ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் வரும். அண்ட் ஃபர்னிச்சருங்கிறது அசட், ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் அசட்டில் வரும். தென் கேபிட்டல்ங்கிறது லைபிலிட்டி, ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் நமக்கு வரும். ஓகே, இப்போது அடுத்தது நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த 4 அட்ஜஸ்ட்மெண்ட்டையும் நம்ம இங்கே ஏ அப்படின்னு மார்க் பண்ணிக்கிறோம். 6 months இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அவுட்ஸ்டாண்டிங். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் இங்கே இருக்குது இல்லையா, இந்த இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட் எழுதிக்கோங்க. 2 months ரெண்ட் டியூ, ஸோ ரெண்ட் ஃப்ரம் டெனண்ட் இருக்கு இல்லையா, அதுவும் அட்ஜஸ்ட்மெண்ட். அடுத்தது சேலரி ஃபார் த மந்த் ஆஃப் மார்ச் இஸ் அன்பெய்ட், சேலரி அதையும் அட்ஜஸ்ட்மெண்ட் எழுதிக்கோங்க. அப்புறம் ஸ்டாக் இன் ஹேண்ட் அப்படிங்கிறது இது க்ளோசிங் ஸ்டாக், இது வந்து 2 இடத்துல வரணும். ட்ரேடிங்கோடைய கிரெடிட் சைட்லேயும் பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைட்லேயும் வரும் க்ளோசிங் ஸ்டாக். ஸோ நம்ம இப்போ இது எங்கெங்கே வரும் அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, எழுதிடுவோம். அண்ட் தென் அட்ஜஸ்ட்மெண்ட் உள்ளதெல்லாம் வந்து நம்ம 2 இடத்துல போடணுங்கிறத பார்த்து நம்ம போடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ நமக்கு கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம டைரெக்டாக அப்படியே போட ஆரம்பிக்கலாம். ட்ரேடிங்கில் ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் ஸ்டாக், ஸோ 2 ஓப்பனிங் ஸ்டாக் ₹900. நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கிறது பர்ச்சேஸ், ஸோ அது வந்து நமக்கு ட்ரேடிங்கோடைய டெபிட் சைடில் 2 பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ₹2000. நெக்ஸ்ட்டு சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரேடிங்கோடைய கிரெடிட் சைடில் பை சேல்ஸ் ₹4000. இங்கே எதுலேயும் சேல்ஸ் ரிட்டர்னோ பர்ச்சேஸ் ரிட்டர்னோ கிடையாது, அதனால நம்ம டைரெக்டாக அவுட்டர் காலத்தில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் 10% லோன், அது வந்து பேலன்ஸ் ஷீட்டில் நமக்கு வரணும். ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் லோன் அப்படின்னு ஹவு மச் இட் இஸ் ₹2000. ஓகே, இது வந்து நெக்ஸ்ட்டு கேரேஜ் ஆன் பர்ச்சேஸ்,
இது ட்ரேடிங் உடைய டெபிட் சைடு. டு கேரேஜ் ஆன் பர்ச்சேஸ் டெபிட் சைடில் ₹200. நெக்ஸ்ட் கொடுத்துருக்கிறது இங்கே என்ன அப்படின்னா ரெண்ட் ஃப்ரம் டெனண்ட். இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் இருக்குது. ஸோ P&L உடைய கிரெடிட் சைடில் இன்னர் காலத்தில் எழுதிக்கலாம். ஓகே, பை ரெண்ட் இன்னர் காலமில் 250. ஸோ இதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் 2 months rent is due from the tenant, the monthly rent being ₹25. ஸோ இது நமக்கு வந்து இன்கம். இந்த இன்கம் வந்து நமக்கு வரலை 2 மாதமாக, அதாவது அவுட்ஸ்டாண்டிங் இன்கம். ஒரு மந்த்துக்கான ரெண்ட் வந்து ₹25. அப்போ 2 மந்த்துக்கு 25 × 2 ₹50. இது நம்ம ஆட் பண்ணணும். எப்படியா இருந்தாலும் இது நமக்கு வரும் அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட். ஓகே, இது இன்கம், அதனால் அவுட்ஸ்டாண்டிங் இன்கம் 25 × 2 2 மந்த்துக்கு நமக்கு வரல. இதை ஆட் பண்ணி அவுட்டர் காலத்தில் ₹300 நான் எழுதுகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனும் நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்குது. ஸோ நம்ம இன்னர் காலமில் எழுதிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் P&L அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் இட் இஸ் அன் எக்ஸ்பென்ஸ் இல்லையா. ஸோ டு இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் எவ்வளோ ₹100. ஓகே, நவ் இதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம 6 months இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவல் லோன் அமௌண்ட் நமக்கு வந்து 2000, அதாவது 10% அப்படின்னு கொடுத்துருக்கு இல்லையா லோன் அப்படின்னு 2000. ஓகே, அதில் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%னா நமக்கு ₹1000 வருது. இந்த 1000ல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 6 monthsக்கான இன்ட்ரெஸ்ட்டை நம்ம பே பண்ணலை. ஸோ 6/12 போட்டோன்னா நமக்கு ₹100 வருது. இது வந்து இன்ட்ரெஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங். ஸோ இதை நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் ஆட் இன்ட்ரெஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங். இது வந்து அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். ஸோ ₹100 ஆட் பண்ணால் we get 200. அவுட்டர் காலத்தில் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மிஷினரி பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் ரைட். மிஷினரி எதுவும் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை. ஸோ டைரெக்டாக we can write it as 400 in the outer column. நெக்ஸ்ட்டு போஸ்டேஜ் P&L உடைய டெபிட் சைடில் ₹100. to postage 100. நெக்ஸ்ட்டு சேலரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இன்னர் காலத்தில் 650 எழுதிக்கலாம். P&L உடைய டெபிட் சைடில் to salary how much 650. இதுக்குள்ள கொடுத்துருக்க அட்ஜஸ்ட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா salary for the month of March 2016 ₹75 is unpaid. இது வந்து outstanding expenses. It has to be paid. So நம்ம என்ன பண்ணுறோம், it has to be added. Okay, plus outstanding salary how much? It's ₹75. Okay, 725. next commission received. இது வந்து P&L உடைய கிரெடிட் சைடில் காமிக்கணும். ஸோ by commission received, this is an income, so we are showing in the credit side. next வந்து cash in hand balance sheetல asset sideல காமிக்க போறோம். cash in hand ₹75. next furniture 4000 balance sheetல asset sideல 4000. next capital balance sheetல liability sideல 1975. okay,
நம்ம இப்போ எல்லாத்தையும் போட்டிருக்கோமான்னு பார்க்கலாம், செக் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அவுட்ஸ்டாண்டிங் இது இன்னும் நம்ம பண்ணலை. இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் வந்து 100 rupees, இது ஓகே, we have done it. ஸோ இப்போ இது ஃபஸ்ட்டு வந்து நமக்கு தெரியும் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் இருக்கிறது 2 இடத்துல வரணும் அப்படிங்கிறது. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் P&L டெபிட் சைடில் நம்ம அதை ஆட் பண்ணிட்டோம். இன்னொரு இடம் என்னென்னா பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் அந்த லோனோட அந்த இன்ட்ரெஸ்ட்டை அவுட்ஸ்டாண்டிங்கை நம்ம ஆட் பண்ணி காமிக்கிறோம். இன்ட்ரெஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் ₹100 ஆட் பண்ணால் we get 2100. அடுத்தது வந்து என்னென்னா ரெண்ட் இஸ் டியூ ஃப்ரம் த டெனண்ட். இது என்ன, நம்ம வந்து P&L உடைய கிரெடிட் சைடில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட் இது வந்து இன்கம், இது எதாக இருந்தாலும் ரிசீவபிள், ஸோ இட் கம்ஸ் அண்டர் த அசட். அந்த அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட் மட்டும் நமக்கு அசட் சைடில் காமிக்கணும் ₹50. அண்ட் தென் அடுத்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன, சேலரி ஃபார் த அன்பெய்ட். இது வந்து அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். இங்கே வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸில் காமிச்சாச்சு. பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் அவுட்ஸ்டாண்டிங் சேலரி. How much? ₹75. Okay. Next, closing stock in hand on March 31st 2016 1030. இது வந்து 2 இடத்துல காமிக்கிறோம். ட்ரேடிங்கில் கிரெடிட் சைடில் பை க்ளோசிங் ஸ்டாக் ₹1030. அதே மாதிரி அசட் சைடில் பேலன்ஸ் ஷீட்டில் க்ளோசிங் ஸ்டாக் 1030. Okay, now we have to check whether we have done everything. எல்லாத்தையும் நம்ம போட்டாச்சான்னு பார்த்துக்கலாம். பர்ச்சேஸ் எல்லாமே போட்டாச்சு. இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் இது வந்து லைபிலிட்டிஸில் காமிச்சாச்சு. இது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் முடிச்சாச்சு. இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அட்ஜஸ்ட்மெண்ட் முடிச்சாச்சு, இதுவும் போட்டாச்சு. சேலரி 2 இடத்துல போட்டாச்சு. கமிஷன், கேஷ் இன் ஹேண்ட், ஃபர்னிச்சர், கேபிட்டல். ஸோ இங்கேயும் நம்ம பார்த்தோம்னா இதையும் 2 இடத்துல வந்துடுச்சு. அண்ட் க்ளோசிங் ஸ்டாக்கும் 2 இடத்துல வந்துடுச்சு. ஸோ வி ஹாவ் கம்ப்ளீட்டட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், வி ஹாவ் டு கோயிங் டு பேலன்ஸ் பண்ணி பார்த்துட்டு தப்பு வந்ததுன்னா வி ஹாவ் மேட் மிஸ்டேக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் நம்ம. ஓகே, நான் இப்போ இதை பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு ஆட் பண்ணால் வி கெட் 5030. அண்ட் டெபிட் சைடில் ஆட் பண்ணோன்னா நமக்கு 3100 கிடைக்குது. இந்த 5030ல் if we subtract 3100 we get 1930. okay, so அதுதான் நமக்கு gross profit. to gross profit so this should be transferred to profit and loss account. okay, so இங்கே வந்து நம்ம profit and loss accountல by gross profit ₹1030. ஓகே, இப்போ நம்ம P&L அக்கௌண்ட்டை பேலன்ஸ் பண்ண போகிறோம். சாரி, திஸ் இஸ் 1930. ஓகே, நவ் இப்போ P&L உடைய கிரெடிட் சைடு நம்ம ஆட் பண்ணோம். 1930 ப்ளஸ் 500 we get 2430. அது 2 இடத்துலையும் நம்ம எழுதிக்கலாம். 2430. இதிலேருந்து நம்ம டெபிட் சைடில் உள்ள அமௌண்ட்டை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா we get 1405. இந்த 1405 அதுதான் வந்து நமக்கு நெட் ப்ராஃபிட். ஸோ to net profit 1405. ஓகே, இப்போ இந்த நெட் ப்ராஃபிட்டை நம்ம என்ன பண்ணணும், பேலன்ஸ் ஷீட்டில் கேபிட்டலோட நம்ம ஆட் பண்ணி காமிக்கணும். ஓகே, கேபிட்டல் வந்து can you see capital ₹1975. இது கூட add net profit add பண்ணோம்னா 1405 5 7 9 10 13 2375 2375. இப்போ நம்ம பேலன்ஸ் ஷீட்டை ஆட் பண்ணி பார்க்கலாம். அசட் சைட் 400 ப்ளஸ் 75 ப்ளஸ் 4000 ப்ளஸ் 50
plus 1030 gives you 5555. ஓகே, இப்போ நம்ம liability சைடில் ஆட் பண்ணி பார்க்கலாம். 2100 plus 75 plus 2375. See, I have made mistake here. Capital plus net profit gives you 3380. So 3380 plus 75 plus 2100 gives you 5555. So நம்மளுடைய balance sheet நமக்கு tally ஆயிடுச்சு. So நம்ம போட்ட sum correct அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். So this is a solution for exercise sum number 11 regarding the final accounts with adjustment. So trading வந்து gross profit 1930. அதை நம்ம P&L அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். P&Lல பை gross profit 1930 போட்டிருக்கோம். அண்ட் தென் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் நமக்கு கிடைக்கிற நெட் ப்ராஃபிட் 1405. இந்த 1405 பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம கேபிட்டலோட நம்ம ஆட் பண்ணி காமிக்கணும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த லைபிலிட்டிஸ் விச் வி ஹாவ் டு ரீபே டு த ஓனர்ஸ். அதனால தான் நம்ம ப்ராஃபிட்டு கேபிட்டல் எல்லாம் நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் காமிக்கிறோம். ஹோப் யூ கிளியர் வித் திஸ் சம். வி வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ வித் another sum. Okay, thank you children.